திருப்பூரில் அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை மகன் சண்டையை விலக்கிவிட்டவருக்கு நேர்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? இரவில் மது போதையில் தந்தை மகன்கள் கட்டி புரண்ட தகவலை அறிந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த எஸ்எஸ்ஐ விசாரணைக்கு சென்றபோது விபரீதம் நிகழ்ந்துள்ளது. போதை தலைக்கேறிய நிலையில் போலீஸ்காரர் என்பது கூட தெரியாமல் அரிவாளால் கொடூரமாக வெட்டியது குலை நடுங்க வைத்துள்ளது. மறைந்திருந்து தாக்குதல் தொடுத்ததில் உள்ள மர்மம் விலகுமா? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தன்னுடைய மகன் தங்கப்பாண்டியன் உட்பட குடும்பத்துடன் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மூர்த்தியின் மற்றொரு மகன் மணிகண்டனும் அங்கு வந்துள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் தந்தை மற்றும் மகன் தங்கப்பாண்டியன் இருவரும் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தங்கப்பாண்டியன் தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். உடனே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்திற்கு தன்னுடைய ஓட்டுநர் அழகுராஜாவுடன் சண்முகவேல் சென்றுள்ளார். அங்கு மது போதையில் தந்தை மகன் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து விலக்கிவிட்டுள்ளார். அத்துடன் தந்தையை தாக்கிய தங்கப்பாண்டியனின் கன்னத்தை அறைந்து கண்டித்துள்ளார். முன்னதாக போலீசார் வருவதை அறிந்த மணிகண்டன் தோட்டத்திற்குள் சென்று பதுங்கியுள்ளார். இதையடுத்து சண்டையில் காயமடைந்த முதியவர் மூர்த்தியை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க எஸ்எஸ்ஐ சண்முகவேல் ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் தந்தை மூர்த்தியை தாக்கிய அவருடைய மகனை தங்கப்பாண்டியின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். அப்போது தன்னுடைய சகோதரன் கைது செய்யப்படுவதை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த மணிகண்டன் திடீர் என்று அரிவாளுடன் வந்து சண்முகவேலை வெட்ட பாய்ந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் தப்பிச் செல்ல முயன்ற போது கையில் வெட்டுப்பட்டுள்ளது. அத்துடன் அவரின் பேண்ட் கழன்றதால் மேற்கொண்டு ஓட முடியாமல் தடுக்கி கீழே விழுந்துள்ளார். உடனே ஆத்திரத்தில் இருந்த மணிகண்டன் தங்கப்பாண்டி உட்பட 3 பேரும் அவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த எஸ்எஸ்ஐ நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். மேலும் அவரின் வாகன ஓட்டுநரையும் தந்தை மற்றும் மகன்கள் துரத்திச் சென்றுள்ளனர். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிச் சென்ற ஓட்டுநர் அழகுராஜா எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொல்லப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருப்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு தப்பி ஓடிய தந்தை மற்றும் மகன்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அத்துடன் ஹண்டர் மற்றும் டெவில் என்ற 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே சம்பவம் தொடர்பாக மூர்த்தியின் மனைவி மற்றும் மருமகளை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன், காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஹைவேப்பட்டுள்ள எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருந்த இதை மாதிரி இந்த போலீஸ் மேலையும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் வெங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர் இவங்க எல்லாத்தையும் வந்து அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிறக்காக ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு இந்த ரெங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அவங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்க. போகிறோம், அந்த மேனேஜர் மேலே கோவப்படுறாங்க, போலீஸ் மேலே கோவப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் கேஸ். அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்களை தேடிட்டு இருக்கிறோம்.
பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு டெவலப் பண்ணுவோம். இதற்கிடையில் அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் லலித்குமாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.